எந்த நிலையில் கருவளர்ச்சியின் விதி வரைபடம் உருவாக்கப்படுகிறது? ஆன்சர் பி பிளாஸ்டுலா. ஆன்சர் பி பிளாஸ்டுலா. அண்ட் 87 கொஸ்டின் நம்பர். குருத்தெலும்பு குச்சி காலுமெல்லாரிஸ் டேஷ் செல்களிலிருந்து தோன்றுகிறது? ஆன்சர் ஏ புற அடுக்கு செல்கள். ஆன்சர் ஏ புற அடுக்கு செல்கள். இவ்வகையான தூண்டியக்கம் கருசெல்களை சுய மாற்றம் அல்லது தன் வேறுபாடு அடைய செய்கிறது. இது 88 கொஸ்டின் நம்பர். ஆன்சர் வந்து சி அகத்தூண்டியக்கம். ஆன்சர் சி அகத்தூண்டியக்கம். செயற்கை வெளிப்புற கருவுறுதலில் அண்டம் சேகரித்த பிறகு டேஸுக்குள் விந்து செல்கள் செலுத்தப்படுகிறது? 24 மணி நேரத்திற்குள். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி 24 மணி நேரம். அண்டு 19th கொஸ்டின். இதில் கண்டவுற்றுள் எந்த ஹார்மோன் ஒவேரியன் ஃபாலிக்கிளை கார்பஸ் லூட்டியம் மற்றும் மாற்றி புரோஜெஸ்ட்ரான் சுரத்தலை தூண்டிவிக்கிறது? ஆன்சர் ஏ லூட்டினைசிங் ஹார்மோன். ஆன்சர் ஏ லூட்டினைசிங் ஹார்மோன். நெக்ஸ்ட், ஹைப்பர் தைராய்டிசம் நிலையை பொறுத்து எந்த கூற்று தவறானது? ஹைப்பர் தைராய்டிசம்னாலே ஆன்சர் உங்களுக்கு ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சியை பாருங்க, குறைவான அயோடின் எடுத்துக்கொள்ளுதல் வந்து ஹைப்போ தைராய்டிசத்தை கொடுக்கும். ஸோ ஆப்ஷன் சி குறைவான அயோடின் எடுத்துக்கொள்ளுதல். நெக்ஸ்ட், கீழ் கண்டவற்றுள் மைக்ரோஃபேஜிக் உணவூட்ட முறைக்கு பயன்படுத்தப்படாதது எது அப்படின்னா துளைக்கும் வாயுறுப்பு. சி துளைக்கும் வாயுறுப்பு. அனிச்சை செயலில் ஈடுபடும் கூறுகள் வந்து அனிச்சைவில். ஆப்ஷன் ஏ அனிச்சைவில். தூண்டலால் எந்த ஒரு துலங்களையும் நியூட்ரானில் தூண்ட முடியாத காலம் டேஷ் என அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஏ நிலையான காலம். ஆன்சர் ஏ நிலையான காலம். நெக்ஸ்ட், இதயத்தின் முக்கிய ஃபேஸ் மேக்கர் வந்து என்னன்னா சைனோ ஆரிக்குலார் முடிச்சு, சைனோ ஏற்றியல் முடிச்சு. ஏ ஆப்ஷன் ஏ. ஹீமோகுளோபினின் வேதித்தன்மை ஒத்த தசைப்புரதம் வந்து மயோகுளோபின். ஆப்ஷன் சி மயோகுளோபின். ஹீமோசைனில் காணப்படும் தனிம அணு காப்பர். ஹீமோசைனின் வந்து சி காப்பர். ஊர்வனவற்றின் நடுக்காதில் காணப்படும் எலும்பு வந்து காலுமெல்லாரிஸ். ஏ காலுமெல்லாரிஸ். குறைவான அட்ரினல் கார்டெக்ஸ் சுரப்பு வந்து அடிசன் நோய். அட்ரினல் அடிசன் நோய் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லி இருந்திருப்பேன். அட்ரினல் அடிசன் நோய். பி கல்லீரல் மாற்றுப்பதித்தலுக்கு பயன்படும் ஜீன் மருத்துவ முறை. கல்லீரல் மாற்றுப்பதித்தலுக்கு பயன்படும் ஜீன் மருத்துவ முறை வந்து உயிர்களுக்கு வெளியே ஜீன் மருத்துவம். டி ஆப்ஷன் டி உயிர்களுக்கு வெளியே. பிஏஎம் உயிர் உரம் வந்து பி குளோமஸ். ஆப்ஷன் பி குளோமஸ். மால்டோஸ் இதனால் உருவாகிறது? பி ஒரு ஆல்பா டி குளுக்கோஸ் மற்றும் இன்னொரு பீட்டா டி குளுக்கோஸ், 2 குளுக்கோஸ் மூலக்கூறு. ஓகேவா? ஒருவேளை ஆன்சர் வந்து மேபி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா வந்து நான் என்ன செய்யறேன்னா அதை வந்து இதுல கொடுத்துட்றேன், உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துட்றேன். ஆன்சர் வந்து வேரி ஆனிச்சு அப்படின்னா அதை வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. எந்த வகை பாக்டீரியாவிலிருந்து டேக் பாலிமரேஸ் நொதி பெறப்படுகிறது? எந்த வகை பாக்டீரியாவிலிருந்து டேக் பாலிமரேஸ் வந்து பெறப்படுகிறது? ஆப்ஷன் பி தெர்மஸ் அக்வாட்டிகஸ். தெர்மஸ் அக்வாட்டிகஸ். நெக்ஸ்ட், அமினோ அமிலங்கள் அமினோ ஆல்கஹாலாக இதன் மூலம் குறைக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து பி லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு. அண்டு பாக்டீரியாவில் காணப்படும் சிறிய வட்டமான இரட்டையில வந்து ஆப்ஷன் ஏ பிளாஸ்மேட். ஆப்ஷன் ஏ பிளாஸ்மேட். பாலிமரேஸ் சங்கிலி வினையில் பிரைமர் ஊட்டுதல் வெப்பநிலை வந்து பி 55 டிகிரி செல்சியஸ். 55. பகுதி உட்புகும் சவ்வினால் நொதிகளை சிக்க வைப்பது அது வந்து ஆன்சர் 107. இங்கே பரப்பு கவர்ச்சி. இது கொஞ்சம் ஆன்சர் வந்து சேஞ்ச் ஆகலாம், இது கொஞ்சம் ஆப்ஷன் இருக்கட்டும். இப்போதைக்கு வந்து பரப்பு கவர்ச்சின்னு கொடுத்துருக்கேன். பட் கவர்மெண்ட் ஆன்சருக்கு விட்டது நான் ஆன்சரை கரெக்டா சொல்லிடுறேன். சுற்றுச்சூழல் மாசுக்களை சிதைக்க நுண்ணுயிரிகளை பயன்படுத்தும் முறை? டி உயிர்வழி தீர்வு. HMB ஷண்ட் இவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏ பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே. பென்டோஸ் பாஸ்பேட் நம்ம இதெல்லாம் சொன்னதுதான். புரோட்டியேஸின் பயன்பாடு 110. ஆப்ஷன் ஏ உற்பத்தி நொதியின் கொள்ளளவு. டி நொதித்தல் பிறகு பயன்பாடு. அண்ட செல் தோற்றுவித்தலின் போது குரோமோசோம்களில் அதிகரிக்க படியாக்கம் செய்யப்படுவது? ஆப்ஷன் பி படியாக்க பெருக்கமடைதல்.
மேல்படர்தல் வகை அங்க உருத்தோற்ற செல்கள் இடப்பெயர்ச்சி கீழே தரப்பட்டுள்ளவற்றில் எவை? அதுக்கு வந்து ஆன்சர் டி, புறப்படல பிளாஸ்டோமியர்கள். கோழி கருவளர்ச்சியின் போது கருவின் எப்பகுதி அலண்டாய்ஸை தொற்றுகிறது? பி, பின்குடலின் உட்படம். பால் சுரத்தலின் பால் சுரப்பு நிகழ்வு டேஸ் நிகழ்வாக கருதப்படுவது? நரம்பு நாளமில்லா ரிஃப்ளெக்ஸ். வெட்டுக்கிளிகளின் விந்தணுக்களின் தலைகளை ஒன்றாக இணைந்து, அதுக்கு 115க்கு வந்து விந்து படகு, விந்து படகு. ஆன்சர் வேறியானா உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். கீழ்கண்டவற்றுள் உயர் வகை சாயம் வந்து நைல் நீல பாஸ்பேட். ஆப்ஷன் டி, நைல் நீல பாஸ்பேட். கருவின் தாவர துருவம் வளர்ச்சியடைந்த தேவையான டேஷ் சுற்றுச்சூழல் ஆக்சிகரண பாஸ்பாரிலேஷன் நிகழும் சூழல்? பி, ஆப்ஷன் பி. மக்கிய மண்ணில் அடங்கியுள்ளவை வந்து கார்பன் நைட்ரஜன். ஏ. கிரௌனியன் ஃபிஷ்னாலே வந்து நிலவு ஒத்திசைவு, லூனார் ரிதம்னு சொல்லுவோம். டி, ஆப்ஷன் டி. துறவி நண்டு மற்றும் கடல் சாமந்தி இடையே உள்ளது வந்து பரஸ்பர சார்பு வாழ்க்கை, அதாவது மியூச்சுவலிசம்னு சொல்லுவோம். இது ரிமைனிங் 30 கொஸ்டின்ஸ்க்கு வந்து நான் ஈவினிங் வந்து ஆன்சர்ஸ் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, அது ஏன்னா மேக்சிமம் ஆன்சர் தெரியுது, சில கொஸ்டின்ஸ் ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கிறதுனால அதை மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் செக் பண்ணி தான் சொல்ற மாதிரி இருக்கு. அதனாலதான் ஆன்சர்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா உள்ளதை மட்டும் நான் வந்து கொஞ்சம் ஃபைண்ட் அவுட் பண்ண டைம் எடுத்துக்கிறேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம கிளாஸ் எடுத்து வர ஒரு 85% கொஸ்டின்ஸ் கண்டிப்பா ரொம்ப கரெக்டா வந்திருக்கு. நம்ம வீடியோவை ஃபுல்லா வந்து ஃபாலோ பண்ணி வந்தவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஏன்னா மற்ற மேஜர்ஸ் நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டு பார்த்தேன், மற்ற மேஜர்ல உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப டஃப்னு தான் சொன்னாங்க. ஆனா நம்ம யூனிட் வைஸா கரெக்டா நடத்தி வந்தோம். ஆனா நம்மளுக்கு கொஸ்டினை பார்க்கும்போது அந்த அளவுக்கு டஃபா தெரியல, எனக்கு தெரியல. அது மாதிரி பிஜிக்கு ப்ரிப்பேர் பண்ற யாருக்கும் இது தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பிஜி வந்து ரொம்ப எலாபரேட்டா படிப்பாங்க அதனால. பட் யூஜிங்கிறதுனால ஒரு வேலை டஃபா நீங்க ஃபீல் பண்றீங்களா என்னன்னு தெரியல. ஆனா ரொம்ப ஈஸி. கொஸ்டின் வந்து ஒரு 85% வந்து நமக்கு ஈஸியா தெரியுது. ஸோ ஆன்சர் போடணும். ரிமைனிங் 30 கொஸ்டின்ஸுக்கும் நீங்க செக் பண்ணி உங்க மார்க் எவ்வளவு வருதுன்னு சொல்லுங்க. இதுல இருந்து கவர்மெண்ட் கீ ஆன்சர்ல வந்து மார்க் வரும் அப்படிங்கும்போது ஒரு 5 ஆர் ஒரு 7 மார்க் வந்து கொஞ்சம் கூட குறையும், அவ்வளவுதான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.